ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணைசாய் டிஎன்பிஎஸ்சி. நாம இன்னைக்கு பார்க்க போறது சமத்து தமிழ்ல இருக்கிற இலக்கணம் பார்க்க போறோம். இது இயல் ஒன்றுல குற்றியலுகரம் கொடுத்திருக்காங்க. தமிழ் எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் என இரு வகையாக பிரிப்பர். எழுத்துக்கள் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். எழுத்துக்கள் 12 மெய் 18 சேர்ந்ததுதான் சேர்ந்தா 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், ஈரலைப்படை, ஒற்றலைப்படை, சேலுகரம், சேலிகரம், ஐகார குறுக்கம், ஆங்கார குறுக்கம், நகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பனவாகும். சார்பு எழுத்துக்கள் ஒன்றான குற்றேலுகரம் பற்றி இனி காண்போம். முக்கியமான பாயிண்ட் 30 சார்பு எழுத்து 10. இதுல உயிரெழுத்துக்கள் 12, மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் தான் இம்பார்ட்டன்ட். இதுல இந்த பேராகிராஃப் குற்றியலுகரம் குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களுக்கும் பூ என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். இந்த 3 சொல்லையும் உச்சரிச்சு பாருங்க. அதுல அது கூன்ற எழுத்து எங்கெங்க வருதோ அந்த இடத்தை பொறுத்து மாறுபடும். குழந்தை, வகுப்பு, பாக்கு. இதுல இவ சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. குழந்தை, வகுப்பு முழுமையா ஒலிக்குதா? ஆனா இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். வாக்கு வரும்போது சவுண்டு கம்மியாகுது பாருங்க. அப்ப அது அரை மாத்திரை அளவா ஒலிக்கிறது. சொல்லல முதலையும் இடையிலையும் வரும்போது ஒரு மாதிரி அளவா ஒலிக்கிறது. ஆனா கடைசியில வரும்போது அரை மாத்திரை அளவாக தான் ஒலிப்பாங்க. சுருதுபரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சுற்றியுலகம் சொல் நம்மளுக்கு தெரியும். சுருதுபருதான் நான் சுற்றியுலகம் சொல்றேன். இவ்வாறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும். இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும். இந்த மாதிரி சொல்லின் இறுதியில வரும்போது அரை மாத்திரை அளவா ஒழிக்கும் பாத்தீங்களா, அந்த உகரம் தான் குற்றியலுகரம். பொறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல்லல இறுதியில வரும்பொழுது அரை மாத்திரை அளவா ஒழிக்குது. காசு, ஏக்கு, பயிறு, பாட்டு, பந்து, சால்பு, சொல்லுது பாரு. பாருங்க லாஸ்ட்ல வரும்பொழுது அரை மாத்திரை அளவா ஒழிக்கும். பாருங்க தனிக்குரல் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும். தனிக்குறில எழுத்து அடுத்து வந்தா அது ஒரு மாத்திரை அளவு முழுமையா ஒழிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் இப்பொழுது முழுமையாகவே ஒழிக்கும். இவ்வாறு ஓசை குறியீடுகள் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதை உகரம் என்பர். பாருங்க எடுத்துக்காட்டு பஸ்ஸு, வீடு, அது, வரு, மாவு, ஏழு. தனிக்குறில் போன்றது ஒரு தனிக்குறில் தொடர்ந்து வரும் சிறுதுப்பு சொத்து. இது முழுமையாக ஒழிக்கிறது. அப்ப இது முற்றியலுகரம். இது வரைக்கும் பிறகு தனிக்குறியில் அடுத்து குற்றியலுகர சொல் வந்திருக்கிறது. இது ஒரு முற்றியலுகரம். மாவுன்றது வல்லினம் அல்லாத உகரம். இது இதுவும் முற்றியலுகரம் தான். ஏன்னா இது குசுரத்துக்குற சொல்லில் இல்லை. இது நெடில் எழுத்து அடுத்து ஒன்று வருது. இது வல்லினம் அல்லாத உகரம். அதனால இதுவும் முற்றியலுகரம். 7 தெரிந்து கொள்வோம் பாருங்க. தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரிகையில் பயன்படுத்துகிறோம். குறில் எழுத்தை குறிக்க கரம், நெடில் எழுத்தை குறிக்க கான், குறில் நெடில் எழுத்தை குறிக்க காரம், அழுத எழுத்தை குறிக்க கேனம். இது முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. குறில் எழுத்தை குறிக்க தரம், அகரம், இகரம், உகரம், அகரம், இகரம். நெடில் எழுத்தை குறிக்க கான், ஐகான், ஔகான். குறில் நெடில் எழுத்தை குறிக்க காரம், ஆகாரம், ஏகாரம், ஐகாரம், ஒகார். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம், அகேனம். குற்றியலுகர வகைகள் தாங்க. குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள இடத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கப்படும். நெடில்தொடர், வாய்த்தொடர், உயிர்த்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். இந்த மாதிரி 6ஆ பிரியுது.
நெடில் தொடர் குற்றியலுகரம். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும். எடுத்துக்காட்டு பாருங்க. பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. தனி நெடில் எடுத்து வரும் கரம் குற்றியலுகர சொல் சொல்லுது பாருங்க. இந்த மாதிரி தனி நெடில் எடுத்து வரும் நெடில் தொடர் குற்றியலுகரம். பாருங்க. ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுதம் தொடர் குற்றியலுகரம். இது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். அது தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் சொல்லுவாங்க. அது ஆயுத தொடர் குற்றியலுகரம். இது தொடர் குற்றியலுகரம். தனிநிலையில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு அரசு, என்பது, கயிறு, வரலாறு. ராவை வந்து எப்படி எழுதுனா இரு பிளஸ் ஆர். உயிர் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இது தொடர் குற்றியலுகரம். உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வந்துச்சுன்னா இது உயிர் தொடர் குற்றியலுகரம். மண் தொடர் குற்றியலுகரம். வழிநட வர மெய்யத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு ஆக்கை, பேச்சு, பாட்டு, பத்து. விவரணி வல்லினக்கு குற்றியலுகர சொல் வரது. இதை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொல் மண் தொடர் குரு. வல்லினத்து நம்மளுக்கு தெரியும். வசனந்த பலத்தை சொல்வதுதான் அது மண் தொடர் குற்றியலுகரம். அதே தொடர்ந்து மென் தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரிதான். மெல்லின எழுத்து மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். பங்கு, மஞ்சு, பந்து, பந்து, அம்பு, தன்று. மெல்லின எழுத்து எழுத்து அடுத்து ஒரு குற்றியலுகரம் சொல்லுவாங்க. அப்ப இது வந்து மென் தொடர் குற்றியலுகரம். மேல பாத்தீங்கன்னா மத்தொடர் குற்றியலுகரம் அதே மாதிரிதான் இருக்கும். அடுத்ததும் அதே மாதிரி இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைநிலத்தில் எரல வழல உயிரெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு எய்து, மாது, சார்பு, மொழி. இடைத்தொடர் குற்றியலுகரம்னா எரல வழல. அது தொடர்ந்து ஒரு குற்றியலுகரம் சொல் வந்துச்சுன்னா அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். பாருங்க. எய்து வியாபாரத்துல ஒரு குற்றியலுகரம் சொல். இது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். அதற்காக தெரிந்து கொள்வோம். இவ்வேண்டும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இவ்வேண்டும் எழுத்தை தொடர்ந்து ஆகிய சொல் இல்லை. மேலும் சூடு இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களும் இல்லை. இவ்வேண்டும் தொடர்ந்து வரும் குறை சொல்லலாம் இல்லை. சூடூர் இறுதியாக ஒரு குறை சொல்லவும் இல்லை. இதெல்லாம் வந்து கூட்டுல கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. குற்றியலிகரம். வரகு பிளஸ் யாது. இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவாக ஒழித்து பாருங்கள். வரகி யாது. இது வந்து கீயா மாறுது. முதல் சொல்லின் இறுதியில் உள்ள பூ என்னும் எழுத்து கீ என்று குறிக்கிறது. அதுவும் முழுமையாக உருமாற்ற அளவில் ஒழிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்தொழிக்கிறது. போன் வளைக்கும் போது ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கிறது. அது கீ வரும்போது அரை மாத்திரை அளவாக ஒழிக்கிறது. இவ்வாறு தன் நிறமாற்றை அளவில் குறிகொளிக்கும் நிகரம் குற்றியலிகரம் எனப்படும். குறுமை பிளஸ் எல் பிளஸ் சிகரம் குற்றியலிகரம். சேர்த்து எழுதும் போது ஒரு மாத்திரை இருந்து அரை மாத்திரை அளவா குறைச்சிக்கன்னா அது வந்து குற்றியலிகரம். குற்றியலிகரம் 2 இடங்களில் மட்டும் வரும். இது என்ன இடம்? இடம் வந்து சொற்களை தொடர்ந்து எகரத்தின் முதல் எழுத்தான சொற்கள் வரும்போது குற்றியலுகரத்தில் உள்ள விகரம் நிகரமாக மாறும். இந்த இகரம் நமக்குரிய ஒரு மாற்ற இடமிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். விகரம் வந்து நமக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரை அளவா ஒழிக்கும். எடுத்துக்காட்டுக்காக கொக்கு பிளஸ் யாது தொக்கி யாது. பிளஸ் வந்து கீயா வந்து பிளஸ் ஈயா மாறுது. இங்க வந்து விகரம் நிகரமா மாறுது. நாடு பிளஸ் யாது நாடி யாது பிளஸ் விகரம் நிகரமா மாறுது. எல்லாத்துக்குமே பாருங்க விகரம் நிகரமா மாறுது.
விளைவுக்கு நிகரமாக மாறுது. ஆனா வெளிமாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி அரை மாத்திரை அளவு வந்து ஒழிக்கிறதுனால இது வந்து குற்றிய நிகரம். ஒரு இடத்துல அடுத்தது 2 வியா என்பது ஒரு அசைச்சொல். யோசனைக்காக வருவாங்க. மீயில் மீல எப்படி எழுதுவோம், மீ எப்படி எழுதலாம், இன்னும் பிளஸ் இல்ல இகரம் குற்றிய நிகரம். இந்த மீல இருக்கிற இம்மு பிளஸ் சி ஈன்னு ஒருத்தி பார்த்தீங்களா, இந்த இகரம் வந்து குற்றிய நிகரம் ஆகும். சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரைகளுக்கு குறைந்து ஒழிக்கும். கேள் பிளஸ் மியா அப்படின்னு பார்த்தா கேள்மையா, செல் பிளஸ் மியா செல்வியா. இது வந்து என்ன மாதிரி இதுல வந்து என்னமா இருக்கு, இந்த ஈ வந்து குறைந்து விளைக்கிறது. இது வந்து குற்றியலிகரம். குற்றியலிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. குற்றியலிகரம் வந்து உரைநடை வழக்கத்துல இல்லை, இலக்கியங்கள் மட்டும்தான் உள்ளது. மதிப்பீடு கீழ்பால் சொற்களை குற்றியலிகர வரிசையின் அடிப்படையில் வகைப்படுத்துது. 6 கரும்பு விறகு உழக்கு 8 7 கந்தி பாசு கைது. இந்த நெறித்தொடர் அழகித்தொடர் கீழ்த்தொடர் வெண்தொடர் மின்தொடர் இடைத்தொடர் குற்றியலிகரசோட நெறித்தொடர் நெடில் இடத்தை தொடர்ந்து வரும் குற்றியலிகர சொல் நெறித்தொடர் குற்றியலிகரம். இதெல்லாம் நெடில் எழுத்து. அந்த அடுத்த குற்றியலிகர சொல் வரனாலே இது நெறித்தொடர் குற்றியலிகரம். ஆயுதத்தொடர் நடுவில் ஆயுதத்துக்கு வந்திருக்கு. அப்ப ஆயுதத்தொடர் குற்றியலிகரம். உயிர்த்தொடர் விறகு பிளஸ் உயிர் எழுதி தொடர்ந்துன்றது ஒரு உயிர் உயிர்மை எழுத்து. அதை தொடர்ந்து வரும்போது இது உயிர் தொடர் சொல்றது. எப்படி எழுதலாம், பிளஸ் உயிர் தொடர் குற்றியலிகரம். வாழ்த்தொடர் வாழ்த்தொடர்னாலே கசலத வர. அப்ப 8 தொடர்ந்து ஒரு தொடர் குற்றியலிகரம். வெண்தொடர் வெண்தொடர்னா நம்மள இது தொடர்ந்து குற்றியலிகர சொல் வந்தாலும் இது மென்தொடர். பேத்தொடர்னா போயிட்டு யாரெல்லாம் வாழல. வாழ்த்து குற்றியலிகர சொல் வந்தாங்க இடைத்தொடர் குற்றியலிகரம். புறங்கால சொல்களை எடுத்து எழுதுக. பசு வீடு ஆறு தரு. பாருங்க, பசு வீடு தருன்றது ஒரு குற்றியலிகர சொல். 6ன்றது ஒரு நெடுந்தொடர் குற்றியலிகரம். அதனால அப்ப 6ன்றத புறங்கால சொல். பஞ்சு பாட்டு 10 இதுக்கான பஞ்சுன்றது பொருந்தாத சொல். பஞ்சு வந்து ஒரு மென்தொடர் கீழே வரும். பாட்டு பாட்டு 10ன்றது வன்தொடர் குற்றியலிகரம். தசரதபுரம் தான் வந்து வன்தொடர், இது வந்து மென்தொடர். 6 மாசு பாகு அது அதுன்றதா பொருந்தாத சொல். அது வந்து ஒரு குற்றியலிகரம். 6 மாசு பாகு இதெல்லாம் வந்து உயிர்த்தொடர் குற்றியலிகர சொற்கள். பஞ்சு மஞ்சு கந்தி எக்குன்றது ஆயுதத்தொடர் குற்றியலிகரம். கந்து மஞ்சு இது வந்து மென்தொடர் குற்றியலிகரம். இது 3மே மென்தொடர், இது மட்டும் ஆயுதத்தொடர். அதனால இது வந்து இது மட்டும் ஆயுதத்தொடருக்கு வந்து பொருந்தாத சொல். கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு ஏற்ப தொடரில் அழுத்தம் தர வேண்டிய சொற்களை எடுக்கிறது. கோதை எதை படித்தார்? கவிதையை படித்தது யார்? கோதை கவிதையை என்ன செய்தார்? இதுல எது யார் என்ன அப்படின்றத அழுத்தம் தர வேண்டிய சொற்கள். இதுக்கான அறிவிப்பு திணை வந்து ஒரு புகைப்படம் 2 அது பேசினி விறகை. வேதிரி என்னது 6 கணிதர்கள் வேதிரி நடவடிக்கைகள் விளக்குகிறார். அவர் மற்றும் நீரற்ற பொருட்களை வந்து வேதனை 6 அதுல வந்து அக்கறை வேதனை சொல்றது. வேதனை அக்கறை என விளைப்படுத்துகிறார். வயல் நிழல் குதிரை கல்வனை தலைவி கடல் ஆசிரியர் புத்தகம் சிலதான் மரபு இளன் செயல்விழி தலைவி ஆசிரியர் சுரதம் இதெல்லாம் வந்து வேதனை. அக்கறை உயிரற்ற பொருள் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், அக்கறை. அதே மாதிரி வந்து 6 அறிவுள்ள வேதனை. 6 அறிவு கம்மியாகுவாங்க அக்கறை. வயல் குதிரை கடல் தடம் மரபு அக்கறை இது பாருங்க.
தொகை சொற்களை விரித்து எழுதுக. இருதிணை, இருதிணைனா உயர்திணை அஃறிணை. முக்கணினா மா பலா வாழை. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். நாற்றிசைனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஐவகை நிலம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அறுசுவைனா இனிப்பு கசப்பு உவர்ப்பு கார்ப்பு புளிப்பு. இது பாருங்க, கட்டங்களில் உள்ள எழுத்துக்களை மாற்றி மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வலமாகவும் எழுதினால் ஒரே சொல் வருமாறு கட்டங்களை எழுதுக. இது பாருங்க, எதுகை துறவி வரும், கைவினை அது மாதிரி இது சொல்லியிருக்காங்க. மதகு தந்தி குதிரை. இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. அரசுக்கு தவறாமல் வரி. வரி வரி வரிக்கு 2 அர்த்தம் இருக்குல்ல, அது அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். அந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. மழலை பேசும் மொழி அழகு. இனிமை தமிழ் மொழி எமது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருபொருள் ஒரு சொல் டிஎன்பிசி சிலபஸ்ல இருக்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞனானவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். குழந்தைக்கு மெதுவாக நட என்போம். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அடுத்தது இயல் 2ல 4 வகை குறுக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அதை பார்க்கலாம். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரை என்பர். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்கள் என்னது? குறுக்கங்கள். என்னென்ன குறுக்கம் இருக்கு பாருங்க. ஐகார குறுக்கம். ஐ கை பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும். ஐ கை பை இது தனித்து வந்தா தனக்குரிய 2 மாத்திரை அளவு முழுமையாக ஒலிக்கும். அதுவே வையம் சமையல் பறவை என சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. ஐ ஐ கை பை ஐகார குறுக்கம் தனித்து வரும்போது 2 மாத்திரையா ஒலிக்குது. அதுவே சொற்கள்ல வரும்போது சொல்ல முதல்ல இடையில இறுதியில வரும்பொழுது 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். பாருங்க, ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சொல்லு முதலில் வரும்போது 1.5 மாத்திரை. ஐகார சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரை. ஃபர்ஸ்ட் 1.5, மிடில் லாஸ்ட்ல வரும்போது 1 மாத்திரை. இதுவே தனித்து வந்தா 2 மாத்திரை. தனித்து வந்தா 2 மாத்திரை, முதல்ல வந்தா 1.5 மாத்திரை, இடையிலையும் கடையிலையும் வந்தா 1 மாத்திரை அளவு ஒலிப்போம். அவகார குறுக்கம். அவ் என அவகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஒவ்வையார் வௌவால் என சொற்களில் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. மேல பார்த்தீங்களா ஐகார குறுக்கம், அதே மாதிரிதான் இதுவும் அவகார குறுக்கம். சொல்ல ஒவ் வரும்போது 2 மாத்திரை. அதுவே முதல்ல இடையில் வரும்போது அந்த மாத்திரையில இருந்து குறைந்து ஒலிக்கும். 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அவகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. முதல்ல மட்டும்தான் வரும். முதல்ல வரும்போது 2 மாத்திரையில இருந்து குறைந்து 1.5 மாத்திரையா வரும். அடுத்தது பாருங்க, மகர குறுக்கம். அம்மா பாடம் படித்தாள் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. பலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. பாருங்க, அம்மா பாடம் படித்தாள். இது மகரமே தனக்குரிய அரை மாத்திரை அளவுல ஒலிக்கும். ஆனா பலம் வந்தான் இந்த
மான்னா என்னது? மகர எழுத்து. மகர எழுத்து அடுத்து வகர எழுத்து. மான்னா என்னது? மகர எழுத்து. மகர எழுத்து அடுத்து வகர எழுத்து வருவதால் மகரமானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரையை ஒழிக்கும். அரை மாத்திரை இருந்தது கால் மாத்திரையா ஒழிக்கும். இதான் மகர குறுக்கம். கோலம் என்னும் சொல்லை கோன் என்றும் மருளம் என்றும் சொல்லை மருண் என்றும் செயலின் ஓசை சேர்மையாக பயன்படுத்தினர். சொற்களில் மகரமையானது இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். பாருங்க, மருண் இன் அடுத்து வருது. இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் இந்த இன்னுக்கு அடுத்தது மகரமை வருதுனால தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும். கால் மாத்திரை அளவு ஒழிச்சு அது மகர குறுக்கம். ஆயுத குறுக்கம். அஃது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அஃது எஃகு வரும்போது ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் அரை மாத்திரை கரெக்டா ஒழிக்குது. முள் பிளஸ் தீது என்பது முக்தீது எனவும் கல் பிளஸ் தீது என்பது கற்றீது எனவும் சேரும். சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்தொழிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். பாருங்க, முள் பிளஸ் தீது அதை சேர்த்துதான் முக்தீது, கல் பிளஸ் தீது சேர்த்துதான் கற்றீது. முடி வரும்போது அரை மாத்திரையில இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவா ஒலிக்கும். குறுக்கம்னாலே குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்கள் தான். பாருங்க, அவகார குறுக்கம் என்ற ஐகார குறுக்கம் 2 மாத்திரை. தனியா வரும்போது அதுவே தனியா வரும்போது 2 மாத்திரை. முதலில் வரும்போது 1.5, இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. அவகார குறுக்கம் 1.5 மாத்திரை. மகர குறுக்கம் கால் மாத்திரையா ஒழிக்கும். ஆயுத குறுக்கம் கால் மாத்திரையா ஒழிக்கும். அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். வேட்கை எம் சொல்லின் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு 1. மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். மருண் பழம் விழுந்தது, பணம் கிடைத்தது. இதுல ஆன்சர் பணம் கிடைத்தது. பாருங்க, பணம் கிடைத்தது. இது இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. போன் இங்க பார்த்தோம் பாத்தீங்களா? மகர குறுக்கம் மருண் போன் இதெல்லாம் மகர குறுக்கம். அதுக்கு அடுத்தது இதுக்கப்புறம் மகரத்தை அடுத்து மகரம் இதுவும் மகர குறுக்கம். அதனாலதான் இங்க பணம் கிடைத்தது. இதுதான் மகர குறுக்கம் இடைபெறாத சொல். சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது அவகார குறுக்கம். அவகார குறுக்கம் சொல்ல முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலும் இறுதியிலையும் வராது. அது பாருங்க, அறிந்து பயன்படுத்துவோம். பால் 5 வகைப்படும். அவை ஆண் பால், பெண் பால், பரல் பால், ஒன்றன் பால், பலவின் பால். வேதனையில் ஒரு ஆணை குறிப்பது ஆண் பால், மாணவன் செல்வன். ஒரு பெண்ணை குறிப்பது பெண் பால், ஆதினி மாணவி. ஒன்றுக்கு மேற்பட்டலை குறிப்பது பலர்பால், மாணவர்கள் மக்கள். அக்ரிணையில ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், கல் பசு. ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பலவின் பால், மண்புழுக்கள், பசுக்கள். இன்னும் ஆண் பால்னா ஆண்களை குறிக்கும், பெண் பால்னா பெண்களை குறிக்கும், பலர் பால்னா மனிதர்கள்ல பலரை குறிப்பது. ஒன்றன் பால்னா அக்ரிணையில இருக்கிறத குறிக்கிறது. பலவின் பால்னா அக்ரிணையில பலதை பத்தி குறிக்கிறது தான் பலவின் பால். எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக. மகளிர், மகளிருக்கு எதிர்பால் ஆடவர், பெண்ணுக்கு ஆண், சிறுவன் சிறுமி, அரசன் அரசி, மாணவன் மாணவி, தோழி தோழர். பாருங்க, கொடுத்திருக்காங்க. ஆண் பால் ஒன்றன் பால், பெண் பால், பலவின் பால், பலவின் பால். பிழையை திருத்தி சரியாக எழுதுக. கண்ணகி சிலம்பு அணிந்தான்.
அணிந்தான் வராது, அணிந்தால் வரும். கோவலன் சிலம்பு வைக்க போனால் வராது, இன்னும் வரும். ஆண் பால்ன்றதுனால இது இங்க பெண் பால்ன்றதுனால இல்லு வரும். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் வரும். பசு கன்று ஈன்றது வரும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு சொன்னாங்க, கொண்டன. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன வரும். குழலி நடனம் ஆடியது வராது, ஆடினால் வரும். பாருங்க, விடுகதை கொடுத்திருக்காங்க. சிலபஸ்ல இல்ல. ஓகே, அடுத்தது இயல் 3 இயல் 3 பாருங்க. இயல் 3ல வழக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப முக்கியம். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறு பயன்படுவது வழக்கு என்பர். வழக்கு இரு வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். என்னது? இலக்கண முறைமை, இலக்கண போலி, மறு. இப்போ ஒரு பொருள்ல அதற்குரிய இயல்பான சொற்களை அப்படியே குறிப்பிடுறது இயல்பு வழக்கு. இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணம் முடியாது. நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகிறது. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கண முறைமை ஆகும். நிலம், மரம், வான், எழுது இதெல்லாம் இலக்கண முறைமை. தமக்குரிய பொருள் எந்த வகை மாறுபாடும் இல்லாம அப்படியே இயல்பா இருக்கு, அதனால இது இலக்கண முறைமை. இலக்கண பொலி. இல்லத்தின் முன் பகுதி இல்முன் என குறிக்க வேண்டும். ஆனால் அதனை நம் முன்னோர்கள் முன்றில் என மாற்றி வழங்கினர். கிளையின் நுனியை கிளை நுனி என்று கூறாமல் நுனிக்கிளை என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடனும் இலக்கண முறைமை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண பொலி எனப்படும். இலக்கண பொலின்னா இலக்கண முறைப்படி இருக்காது, ஆனா இலக்கண முறை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் இலக்கண பொலி. இலக்கண பொலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதி இடம் மாறி வருவதை குறிக்கும். எனவே இலக்கண பொலியை முன்பின்னாக தொக்கப்பொலி எனவும் குறிப்பிடுவர். இலக்கண பொலியை என்ன சொல்லுவாங்க? முன்பின் தொக்கப்பொலி எனவும் குறிப்பிடுவார்கள். எடுத்துக்காட்டு புறநகர், கால்வாய், தசை, கடைக்கன். இதெல்லாம் இலக்கண பொலி. பாருங்க, வாயில், வாசல். வாயில் என்றது இலக்கண பொலி, வாசல் என்றது மறு. இலக்கணத்துக்குள் நுழையும் இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் இதனை வாயில் என வழங்குகிறோம். இது இலக்கண பொலியாகும். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம். இது மறு. வாசல் மறு, வாயில் இலக்கண பொலி. மறு. மறுதான் நாம் எல்லா சொற்களும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை என்னும் வழங்குகிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து தெரிந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறு எனப்படும். முன்னாடி பார்த்தீங்கன்னா வாசல், வாயில் அந்த மாதிரிதான். கோவை, குடந்தை, எந்தை, போது, சேநாடு. சேநாடுனா சோழ நாடு. கோவைனா கோயம்புத்தூர். இந்த மாதிரி தஞ்சைனா தஞ்சாவூரை தஞ்சையும், திருநெல்வேலிய நெல்லைன்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இலக்கண நெறியில பிரிந்து செய்து அது சம்மந்தமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி அது மறு. தகுதி வழக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும். தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரைத்தல், மங்களம், புழுவுக்குறி. இப்ப நம்ம சொல்ல இயலாத சொற்களை வேறொரு சொற்களால நம்ம சொல்றதுதான் தகுதி வழக்கு. இடக்கரைத்தல். பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரைத்தல் ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்க, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். நான் சொல்லத்தகாத சொற்கள் அது வேறு விதமா சொல்றாங்க. அதுதான் மங்களம்.
மங்களம். செத்தார் என்பது மங்களம் இல்லாத சொல் என நம் முன்னோர் கருதினர். எனவே செத்தார் என குறிப்பிடாமல் தூஞ்சினார் என குறிப்பிடுகின்றனர். நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினர் என்று குறிப்பிடுகிறோம். இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் என்பர். ஓலை, திருமுகம், கருப்பாடு, வெள்ளாடு, விளக்கை அணை, விளக்கை குளிரவை, சுடுகாடு, நன்காடு. இந்த மாதிரி மங்களம் அல்லாத சொற்களை மங்களமான வேறொரு சொற்களால் குறிப்பிடுவது மங்களம். அது பாருங்க குழுத்துறை. பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு சொல், ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி எனப்படும். நம்ம கூட ஃபர்ஸ்ட் படிக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அதுல வந்து நம்ம ஒரு கோட் வாட்னு வச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டும்தான் புரியும், மீதி மற்றவங்களுக்கு புரியாது. அதுதான் குழுவுக்குறி. பொன்னை பரி எனல் பொற்கொள்ளல் பயன்படுத்துவது. ஆடை காரை எனல் யானைப்பாக பயன்படுத்துவது. இப்படியும் கூறலாம். இடக்கரத்தல், மங்களம், குழுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக ஒரு சொல்லை பயன்படுத்துவது முறையாக ஆகும். நாகரிகம் குறைந்து மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரங்கள். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களாக குறிப்பிடுவது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுக்குறி. இங்க 3 பாயிண்ட சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிடும். நாகரிகம் கருதி மறைமுக இடக்கரகள்னா நாகரிகம் கருதி மறைமுகம் குறிப்பிடுறது. மங்களம்னா மங்களமற்ற சொல்ல குறிப்பிடுறது. குழுக்குறினா ஒரு குழு மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற சொற்கு. போலி, அறம் செய்ய விரும்பு. இஃது அவையார் வழக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று. தொடரில் அறம், அரண் ஆகிய சொற்கள் ஒரு எழுத்து மாறியுள்ளது, ஆனால் பொருள் மாறப்படவில்லை. அறம்னாலும் அரண்னாலும் ஒண்ணுதான். இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்து பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலி எனும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றுகிறது. போலி 3 வகைப்படும். போலினா என்னது? நம்ம ஜெராக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், அதுதான் வந்து போலி. போலி வந்து 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி பசல் அப்படின்னா பைசல். முதற்போலினா முதல் சொல் வந்து மாறி வரும், பைசல். மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல் ஆகிய சொற்கள் முதல் எழுத்து மாறினால் பொருள் மாறவில்லை. முதல் எழுத்து மாறினா கூட அதோட பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி ஆகும். அடுத்தது இடைப்போலி. அமஞ்சு, அமைஞ்சி, இளஞ்சி, இளஞ்சி, அரையர், அரையர். இப்ப 2வது எழுத்து வந்து மாறி வர்றது, இதுதான் வந்து இடைப்போலி. இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும். கடைப்போலி. கடைப்போலி அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன். கடைசியில் இருக்க வார்த்தை வந்து மாறும், இது கடைப்போலி. பந்தல், பந்தர், சாம்பல், சாம்பல் ஆகிய சொற்கள் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி ஆகும். அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்பொலியாக வரும். லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் கடைப்பொலியாக வரும். அக்ரிணை பெயர்கள்ல அக்ரிணை என்னன்னா 6 கம்மியா இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அக்ரிணை தான். உயிருள்ள பொருட்கள், உயிரற்றது எல்லாமே அக்ரிணை. அதுல இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம், மகரத்துக்கு பதிலாக நகரம் வரும். லகரத்துக்கு பதிலாக ரகரம் வரும். முற்றுப்பொலி. 3 வகை பொலிகள் மட்டுமின்றி வேறு வகை பொலியும் உண்டு. 5 என்னது 5 சொல்லுவாங்க. சொற்களை நோக்குங்கள். இதில் 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லின் போலி வடிவமாகும். 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அது 5 என்னும் பொருளை தருகிறது.
ஐந்து ஐந்து ஃபுல்லாவே பாருங்க மாறி இருக்குது. 5 அப்படின்னு மாறி இருக்குது. ஃபுல் எழுத்துமே முதல்ல இடையில கடையில எல்லா எழுத்துமே மாறி இருக்கு. இருந்தாலும் பொருள் மாறல. இது வந்து முற்றுப்புள்ளி. இவ்வாறு ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்புள்ளி எனப்படும். பாருங்க பொறுத்துக்க, இந்த பொறுத்துக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். மந்தர், மந்தர்னா கடைப்போலி. மைஞ்சு முதற்போலி. அஞ்சு முற்றுப்போலி. அரையார் இடைப்போலி. பந்தல், பந்தர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது கடைப்போலி. மஞ்சு, மஞ்சு வரும், முதல் எழுத்து மாறி வந்திருக்கு. அப்ப இது முதல் போல். அஞ்சு, அஞ்சு வந்து முற்றுப்பொலி. ஐந்து, ஐந்து வர இடத்துல 5 வருது. அப்ப எல்லாமே மாறி இருக்கு. அப்ப இது முற்றுப்பொலி. அரையர், அரையர் வந்து இடைப்போலி. இடையில எழுத்து மாறி வந்திருக்கு. அது பாருங்க. அறிந்து பயன்படுத்தும் ஒரு தொடரில் 3 எழுத்துக்கள் இடம்பெறும். தெரிஞ்சதால் எழுவாய் பயனிலை செய்படு பொருள். ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். நீலன் பாடத்தை படித்தான். யார் எவை அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து ஆன்சர் இருந்ததுன்னா அதுதான் வந்து எழுவாய். பாரியார் துளி ஒரு விலங்கு. இத்தொடரில் நீலன் பாரி துளி ஆகின எழுவாய்க்கள். ஒரு தொடரை வினா வினா பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது பயனிலை. எடுத்துக்காட்டு பாருங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இந்த வினாக்கு ஆன்சர் கட்டினான் அப்படின்னு. கரிகாலன் யார்? கரிகாலன் ஒரு மன்னன். இத்தொடரில் கட்டினான், யார் மன்னன் ஆகியவை பயனிலை. இப்ப எழுவாய் யார் எது அப்படின்றதுக்கு ஆன்சர் வந்ததுன்னா அது வந்து எழுவாய். அதுவே வினை வினா பெயர் ஆகியவற்றுக்கு ஏதேனும் ஒன்றை முடித்து வைப்பது பயனிலை. யாரு எது எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செயற்படு பொருள். எடுத்துக்காட்டு. நான் கவிதையை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார்? நெல்லிக்கனியை தந்தார் அதியமான். இத்தொடரில் கவிதை, புத்தகம், நெல்லிக்கனி ஆகிய செயற்படு பொருட்கள். வந்து இது என்ன செய்யறாங்க? கவிதையை படித்தேன், புத்தகத்தை எடுத்தது யார், நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். செய்படு பொருள். பின்வரும் தொடரில் எழுவாய் பயனிலை செய்படு பொருள் என பிரிக்க. வீரர்கள் நாட்டை காத்தனர். இதுல வீரர்கள்ன்றது எழுவாய், நாட்டை என்றது செய்படு பொருள். காத்தனர் அப்படின்னா பயனிலை. அதனால என்ன பயன்? அதுதான் பயனிலை. செய்படு பொருள் நாட்டை. பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர். இதுல பொதுமக்கள் என்றது ஒரு எழுவாய். அந்நிய துணிகளை என்றது ஒரு செயல்படு பொருள். எதன? தீயிட்டு எரித்தனர் பயனிலை. கோர்க்கை துறைமுகத்தில் பாண்டியனுடைய மீன்கொடி பறந்தது. கோர்க்கை துறைமுகத்தில் என்றது ஒரு செய்படு பொருள். பாண்டியனுடையதுன்றது எழுவாய். மீன்கொடி பறந்தது பயனிலை. திருக்குறளை எழுதியவர் யார்? திருக்குறளை என்றது எழுவாய். எழுதியவர் என்றது செய்படு பொருள். யார் என்றது பயனிலை. எழுதியது பயனிலை. யார் என்றது செய்படு பொருள். எழுவாய் என்பது யார், பயனிலை என்பது எழுதியவர், செயற்படு பொருள் திருக்குறளை. கபிலர் குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர். கபிலர் என்றது எழுவார், எழுதிய புலவர் என்றது பயனிலை. செயற்படு பொருள் குறிஞ்சிப்பாட்டு. பாருங்க. இடைச்சொல் கூ சேர்த்து தொடர் எழுதுக. வீடு சென்றான். வீடு பிளஸ் கூ பிளஸ் சென்றான். வீட்டுக்கு சென்றான். மாடு புல் கொடுத்தார். மாட்டுக்கு புல் கொடுத்தார். பாட்டு பொருள் எழுது. பாட்டுக்கு பொருள் எழுது. பூ சேர்த்து எழுதணும். செடி பாய்ந்த நீர். செடிக்கு பாய்ந்த நீர். முல்லை தேர்த்தந்தான் பாறை. முல்லைக்கு தேர்த்தந்தான் பாறை. சுவர் சாந்து பூசினாள். சுவருக்கு சாந்து பூசினாள். இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. அகம் என்னும் முடியும் சொற்களை எழுதுக. நூலகம், உணவகம், காப்பகம், மருந்தகம், இனிப்பகம். அகம் என்று சொல்ல முடியும். பாருங்க. மூதறிஞர். மூதறிஞர் யாரு? ராஜாச்சி. வீரமங்கை வேலுநாச்சியார்.
பாஞ்சாலக்குறிச்சி வீரன் கட்டபொம்மன். வெள்ளையரை எதிர்த்த தீரன் தீரன் சின்னமலை. கொடிக்காத்தவர் திருப்பூர் குமரன். எளிமையின் இலக்கணம் காமராஜர். தில்லையடிகளின் பெருமை வள்ளியம்மை. கப்பலோட்டை தமிழர் வ.உ.சி. பாட்டுக்குறுப்புலவன் பாரதி. மிருதப்பட்டி வீரர் காமராஜர். கள்ளுக்கடை மறியல் பெண்மணி நாகம்மின். மணியாட்சியின் தியாகி வாஞ்சிநாதன். விஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 7th term 1 இலக்கணம் முடியுது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.